அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு ஜகாத் வழங்காதோரின் மறுமையின் நிலை. ஒருவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு தொழுகை எப்படி கட்டாய கடமையாகி விடுமோ அதுபோல ஜகாத்தும் கட்டாய கடமையாகி விடும். அவன் கண்டிப்பாக தன்னுடைய செல்வத்திலிருந்து ஜகாத்தை கணக்கிட்டு வழங்கியாக வேண்டும். மஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி அவர்கள் யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பும் போது இந்த உபதேசத்தை செய்தே அனுப்பி வைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்பினார்கள். அப்போது அவரிடம் அல்லாஹ்வை தவிர